நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யூரோவாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி பிரச்சனைகள் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமா ஆல்ரெடி வந்து நம்ம சிதம்பரம் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதியை பத்தி 2 நாட்கள் முன்பு பேசணும். திரும்பவும் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது முக்கியமான 2 தொகுதிகள், திருவாடனை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம். இந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் திருவாடனை தொகுதியில இது பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில வந்து யாரு நின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் திருவாடனை தொகுதியில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாடனை தொகுதியில மொத்தம் வந்து 2,99,579 வேட்பாளர்கள் இருக்காங்க. இதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 1,49,971 வேட்பாளர்களும், பெண்கள் வந்து 1,50,603 வேட்பாளரும் இருக்காங்க. திருநங்கைகள் மொத்தமா மூணு பேர் இருக்காங்க. இதுல முக்குளத்தூர், அதாவது மறவர் மற்றும் அகமுடையார் கல்லர் இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டுமே அங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 53,800 பேர் இருக்காங்க. யாதவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 53,600 பேர், இஸ்லாமியர்கள் 32,000 பேர், கிறிஸ்துவர்கள் 23,000 பேரும், பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட 41,000 பேரும், மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,03,400 பேர் இந்த ஒரு கணக்குப்படி இருக்காங்க. இது போக உடையார், முதலியார், நாடார், நாயுடு, மீனவர் பிள்ளை, அப்புறம் கவுண்டர், செட்டியார், வன்னியர், விஸ்வகர்மா உள்பட இது இந்த கணக்கு வழக்கல் கொஞ்சம் மிக்சிங். அந்த ஓவரால் கவுண்ட் பாத்தீங்கன்னா 96,000 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல அனைத்து அண்ணா திமுக சார்பா வந்து ஒரு முக்கியமா 2 வேட்பாளர் மேல பெரிய காம்படிஷனுக்கு பார்க்க முடியாது. திமுகல முன்னாள் அமைச்சரான ராஜகண்ணப்பன் நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தருக்கும் அங்க ஒரு காம்படிஷன் இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் சொல்லி யாரா நிக்கிறாங்களா பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஸோ வெளி தொகுதியில் இருக்கவங்க தான் வந்து இங்க வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. இது வந்து உள்ளபடியே ஏற்புடையதாக இல்லை என்பது மக்களோட பார்வை. இதுல இன்னொரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து பாஜகவோட அலைன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இப்போ படிச்சவரோட கவுண்ட் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓவராலா கிட்டத்தட்ட இஸ்லாமியராகட்டும், கிறிஸ்துவராகட்டும், மற்ற சமூகங்கள் இதே வந்து ஒரு 1 lakh பிளஸ் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் அதிமுக கூட்டணிக்கு அப்படியே அது ஓட்டு விழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பலைகள் இருந்தாலுமே கூட இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 75% வாக்கு விழுந்துருமா அந்த மைனாரிட்டி செக்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனால் மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அங்க வந்து கன்வர்ஷன் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ களத்துல பாத்தீங்கன்னா திரு முனுசாமி, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நபர், அவர் 2 பேர் அந்த இடத்துல அடிபட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரை பத்தி கள நிலவரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். திருவாடனை தொகுதியில நிறைய விஷயங்கள் வந்து திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி நிறைய விஷயங்கள் ப்ராமிசிங்கா கொடுத்தாங்க. ப்ராமிசிங்கா கொடுத்து செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. இப்போ ராஜகண்ணப்பன் திருப்பி அங்க நின்றாரு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து ராஜகண்ணப்பன் மேல சின்ன சின்ன அலிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் அவர் தரப்பு மக்கள் வந்து இந்த முறை அவர் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவருக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கடந்த 40 நாட்கள் முன்பு ஒரு காணொலி ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தோம். அண்ட் ராஜகண்ணப்பனோட தெரிந்த நபர்களோட நம்ம தொடர்புல இருக்கோம். அவர் கூட சொன்ன ஒரு விஷயம், ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு உண்மையா ஐடியா கிடையாது, அவர் போதுமானாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளபடியே இதெல்லாம் வதந்தியா கூட ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் திமுக சார்ந்த ராஜகண்ணப்பன் நின்னால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்கு. ப்ரொவைடட் அங்க மண்ணின் மைந்தரை நிக்க வச்சா நல்ல வாய்ப்புகள். இதே வந்து எம் ஏ முனுசாமின்ற நபர் வந்து உண்மையிலே அந்த தொகுதியில வந்து ரொம்ப பரிட்சமான நபர். ஆனால் இந்த பரிட்சமான நபரோட சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து நான் டைரக்டா பிளண்டா மென்ஷன் பண்ணி ஏன் பேசுறேன்னு பார்த்தோன்னா, இந்த இமானுவேல் சேகரோட கொலை வழக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து அவங்க சித்தப்பா சம்பந்தப்பட்டாருன்ற விஷயம், ஏன்னா A2 A3 இருந்தாரு அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் அந்த நபர் மீது கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. ஏனென்றால் அங்க இருக்க முக்கியமான சில பட்டியலின மக்கள் வந்து அவர் மேல வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து திரு முனுசாமி அவர்களுடைய முனியசாமின்ற நபர், அவருடைய மனைவியானவர் ஒரு மேடையில் பேசும்போது அந்த யாதவ சமூகத்து மேல ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. அதுல அலிகேஷன் வச்சது மட்டும் இல்லாம அந்த சமூகத்தை வந்து கொஞ்சம் விமர்சனங்கள் ஸ்ட்ராங்கா பண்ணது பார்க்க முடியும். இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அந்த இருக்க யாதவ சமூக மக்கள் வந்து கொஞ்சம் போர்க்கொடி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனைகள் எப்படி வந்தது, அந்த பிரச்சனைக்காக அப்போ முதல்வராக அந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அந்த சமூக சார்ந்த மக்களை அனுப்பி உடனடியா வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அந்த யாதவ சமூகம் ரிலேட்டடான அந்த ஒரு பேச்சானது ரொம்ப பெரிய பேசும் பொருள் அன்னைக்கு பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இருக்க சூழல்ல அந்த முனுசாமின்ற நபர் அங்க போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே அவர் 2வது கூட இல்ல 3வது 4ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்படுவார். அந்த மாதிரி சூழல் தாங்க இருக்கு. ஸோ தாவேக்கா அங்க ஒரு ஹைக் இருக்கான்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. தாவேக்கான ஒரு சின்ன மார்ஜின் வேணா வரலாமே தவிர தாவேக்கான ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் கிடையாது அது. ஆனால் இவரு நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து யாதவ கமிட்டியை சேர்ந்த ஒரு நபரை தான் வந்து அந்த இடத்துல வேட்பாளர் நிக்க வச்சிருக்காரு. அது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு கலெக்டிவான ஒரு டேட்டா வச்சு பார்த்தா
அதிமுக எடப்பாடியார் அவர்கள் முக்கியமா வந்து மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பேச்சை கேட்டுட்டு அண்ட் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் பேச்சை கேட்டுட்டு வந்து சில முடிவு எடுத்து வேட்பாளர் நிக்க வைக்கிறதா நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்படி அவர் கேட்டு அந்த வேட்பாளர் அங்க ஃபிக்ஸ் பண்ணா கண்டிப்பா 100ல இருந்து 110% அங்க நிக்கக்கூடிய இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பா தோற்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஏனென்றால் திமுக பெல்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகல யார் நின்னாலும் அங்க ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்க மண்ணின் மைந்தரை அதிமுக கரெக்டா செலக்ட் பண்ணி வச்சாங்கன்னா டெஃபினட்டா அதிமுகவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 கேண்டிடேட், அந்த முனியசாமி இன்னொரு பர்டிகுலர் நபர், அந்த 2 நபரை நிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பா 2வது இல்ல 3வது பொசிஷன் 4வது பொசிஷன் தள்ளப்படுவாங்க. அதுபடியா நம்ம இந்த தொகுதி ரிலேட்டடான பிரச்சனைகள் பேசும்போது நமக்கு ஒவ்வொரு தொகுதி ரிலேட்டடா நம்ம பேச போறோம்னு சொல்லி நிறைய பேர் கணிச்சு என்ன பண்றாங்கன்னா, என்னோட தொகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் மூலியமா நமக்கு கிடைச்ச இன்னொரு விஷயம், பரமக்குடி தொகுதியை சேர்ந்த முன்னாள் அரசு அதிகாரி ஒருவரிடம், முதுகுளத்தூர் தொகுதியை சேர்ந்த கட்சி மாறி வந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவரிடமும் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தருவதாக பெருமளவிலான பணம் வந்து பெறப்பட்டதா வந்து சொல்லப்படுது. இது வந்து ஆத்தென்டிகேட்டடா வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நமக்கு இந்த மெசேஜ் அமைச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி இது ஆத்தென்டிகேஷன் சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் இது வந்து உண்மைதான், பரமக்குடியை சேர்ந்த முன்னாள் அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து கண்டிப்பா என் எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துக்கதாகவும், அதே போல முதுகுளத்தூர் தொகுதியை சேர்ந்த ஒரு நபர் வந்து கட்சி மாறி வந்தவர், எம்எல்ஏ ஆனவர், அவருக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரியப்பட்டது உண்மை. இது ஏன் நம்ம விஷயம் பதிவு பண்றோம்னா, எடப்பாடியார் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பே தெளிவா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த எம்எல்ஏ சீட்டுக்காக வந்து இந்த மாதிரி சீட்டு வாங்கி தரேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க மட்டும் இல்ல, திமுக சைட்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு யாரா ஏமாத்துறாங்கன்னா அவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நம்ம முட்டா ஜனங்க என்ன பண்ணுதுன்னா, எம்எல்ஏ சீட்டு அந்த அதிகாரத்துல உட்காரணுன்றதுக்காக இந்த மாதிரி பணத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது. இது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த ஒரு தொகுதியிலேருந்து, அந்த ஒரு மாவட்டத்திலேருந்து நம்ம அமைச்சிருக்காரு. அது முக்கியமா திருவாரணை தொகுதியிலேருந்தே நமக்கு அமைச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் செய்தியை. இது ஒரு புறம் இருக்கையில், திருவாரணை தொகுதி பொறுத்தவரை இந்த முறை வேட்பாளரை பொறுத்துதான் கண்டிப்பாக வந்து களம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் 2% கொடுத்தா கண்டிப்பா 2வது, 3வது, 4ஆம் இடம் தான் தள்ளப்படும். திருப்பி பதிவு பண்றேன். மண்ணின் மைந்தர்கள் யாரை செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா அங்க அதிமுக வின் பண்றதுக்கான ஒரு எட்ஜ் இருக்கும். எடப்பாடியார் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல செயல்பட வேணும்ன்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவரோட இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. உன்னபடி அப்படி இருக்காருன்னா, மாவட்ட செயலாளர்கள் பேச்சோ, முன்னாள் அமைச்சர்கள் பேச்சோ எது கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டு செயல்பட்டா நல்லா இருக்கும்ன்றது பார்வையா இருக்கு. அடுத்தபடியா வில்லிவாக்கம் தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு பரிச்சயமான தொகுதியும் கூட. இந்த தொகுதியில வந்து ஏசியாவிலே அதிகமான வேட்பாளர் இருக்க ஒரே தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கமா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ அப்படி கிடையாது. இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா எஸ்ஏஆருக்கு அப்புறம் 1,59,764 வாக்காளர்கள் தான் இங்க இருக்காங்க. இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் இப்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய வெற்றியழகன், அது இவர் அன்பழகன் அவருடைய பேரன் அவர்கள். ஸோ இவரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்றதை பிளண்டா நான் ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் 2 முறை, ஒரே ஒரு வேட்பாளர் 2 முறை அந்த தொகுதியில் வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தா ஜேசிடி பிரபாகரன். இப்போ வந்து அவர் தாவேக்கால இருக்கதா பார்க்க முடியுது. அவர் தாவேக்கா சார்பா போட்டியிடுவார்னு நினைச்சோம். ஆனால் வந்து அவர் போட்டியிடாம வந்து ஆதவ அர்ஜுனா நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி திமுக வேட்பாளர் உள்ளபடியே நான் ஒரு 1.5 மாதங்கள் முன்னாடி ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரிலீஸ் பண்ணும்போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லும்போது இந்தந்த வேட்பாளர்கள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த கூபி ஜெயின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கவுன்சிலர் கம் சேர்மேனா இருக்கார் அந்த பர்டிகுலர் தொகுதி பெல்ட்ல. ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர். ஆனால் மக்கள் நேரடி அப்ரோச்ல இருக்காரு அப்படிதான் சொல்ல முடியும். நல்லா ஒர்க்கும் பண்றாரு. இதுக்கு அடுத்தபடியா கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து சொந்த காசு செலவு பண்ணி மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிட்கோ சேகர்னு ஒரு நபர் இருக்காரு. ஸோ அவர் நேர்மையான, ரொம்ப நியாயமான மனுஷன். திமுகல அந்த மாதிரி ஒரு பட்சம் இருக்கு. பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்றால் அந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்க 3 பேரும். திமுக பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி விட்டுட்டு திருப்பியும் இன்னொருத்தரை வந்து உள்ள கொண்டு வந்து இறக்குறது உள்ளபடியே மண்ணின் மைந்தர்கள் வாய்ப்பு கொடுத்தால் நல்லா இருக்கும் என்பது ஒரு பத்திரிகையாளர் என்றபடி ஒரு தனிப்பட்ட பார்வை. இப்போ இங்க வந்து சேகர் பாபு அவர்கள் நிக்க போறதா வந்து ஒரு பரவலான கருத்து வந்துட்டு இருக்கு. இந்த இருக்க சூழல்ல அப்கோர்ஸ் நோ டவுட் சேகர் பாபு அவர்கள் வந்து கண்டிப்பா ஒயிட் வாஷ் வில்லிவாக்கம் தொகுதி அதுல எல்லளவு மாற்று கருத்துல எவ்வளவு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அங்க நிற்க வச்சாலும், அதிமுக கூட்டணியில் நிற்க வச்சாலும் கண்டிப்பா கஷ்டம். ஆனால் ஒரு கட்சியோட தலைமை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவி அங்க வந்து நின்னாலோ, இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து நின்னாலோ ஒரு டஃபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டஃப் கொடுக்கணும். இப்போ ஆதவ அர்ஜுனாக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் அவர் நிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு டஃப் அப்படின்னும் போது வெற்றி வாய்ப்பு ஜஸ்ட் லைக் த டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்காது. ஏன்னா சேகர் பாபு அவர்கள் ஒரு முறை 2 முறை பல முறை களம் கண்டவர். ஒரு இடத்துல
10 நாள் உட்காந்தா அந்த தொகுதி எப்படி மாத்தணுன்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். அப்படி இருக்கும் தருவாயில் சேகர் பாபு அவர்கள் இந்த மாதிரி இடத்துல நிக்கிறத தவிர்த்து வேற ஏதாச்சும் ரொம்ப டஃப் கேண்டிடேட் நிக்கிற இடத்துல போய் ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பூர்ல போய் நின்னு அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா ராயல் சல்யூட் அடிக்க கடமைப்பட்டிருக்கேன் பத்திரிகையாளர் முன்னாடி. அதை விட்டுட்டு ஒரு டம்மி தொகுதியில அப்படின்னு சொல்லி ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னும் எதிர்க்கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் யாருமே ஸ்ட்ராங்கா கிடையாது. அப்கோர்ஸ் தாவேகா கட்சியில் இருக்க அந்த சகோதரர்கள் சொல்லலாம். எங்க தலைவர் ஸ்ட்ராங் அப்படின்னு கிடையாதுப்பா. வில்லிவாக்கம் தொகுதின்றது ரொம்ப பழமையான தொகுதி. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு வந்துட்டு ஜெயிச்சிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அதிமுக சார்பா நிக்க வைக்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் இங்க கொஞ்சம் களம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்குன்னு அதிமுக யார் நிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். கரெக்ட். அதிமுகவில் நிக்க வைக்கணும்னா நீங்க பை டிஃபால்ட்டா கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களோ டிடிவி அவர்களோ நிக்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்ல டஃப் ஃபைட்டா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் பறந்து விரிந்த ஒரு தொகுதி. இந்த தொகுதியில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது சார்ட் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் வரும்போதெல்லாம் நல்ல அரசியல் வாக்குறுதி கொடுப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு சிக்கோ நகர்ன்ற இடத்துல வந்து ஒரு கல்யாண மண்டபம் திறந்தாங்க. அது கல்யாண மண்டபம் திறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கேவலமா இருக்கு. இப்போ 4th மெயின் ரோடு இருக்கு. அந்த 4th மெயின் ரோட்ல கிட்டத்தட்ட 34 மரங்கள் இருந்தது. அந்த 34 மரங்கள் வந்து இப்போ வெட்டப்பட்டிருக்கு. எப்போ வெட்டப்பட்டதுன்னா நவம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் கேப்ல 34 மரத்தை வெட்டினாங்க. ஸோ கவர்மெண்டோட ஒரு சட்டம் இருக்கு. ஒரு மரம் வெட்டினாங்கன்னா கார்பரேஷன் ஒரு மரம் வெட்டினாங்கன்னா 10 மரம் நடணும்னு சொல்லிட்டு. இந்த 34 மரத்தை வெட்டின அந்த கார்பரேஷன் அதிகாரிகள், அறிவாளிகள், அறிவு சார்ந்த புத்திசாலிகள் என்று சொல்லலாம். அந்த 34 340 மரம் நட்டணும். எங்க நட்டினீங்கன்ற ப்ரூஃப் தயவு செய்து டிஸ்க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கவங்க யாரும் வாய் திறந்து பேச முடியாது. அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிரட்டல் இருக்கும். ஸோ அதனால வந்து கார்பரேஷன் அதிகாரியும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து உச்சத்துல இருக்காங்க இல்லையா? அதால யாரும் கேட்க முடியாது. ஸோ சேகர் பாபு போன்ற நபர்கள் வந்தா அந்த இடத்துல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர போறாங்கன்றது கொஞ்சம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பறைசாற்றினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா சாலைகள் இப்போ வந்து ரொம்ப நிறைய இடத்துல நல்லா போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருதுன்றதால எல்லாரும் ஸ்மூத்தா வந்து டிராவல் பண்ணிட்டு போய் ஓட்டு கேட்கணுன்றதுக்காக ரோடு போட்டிருக்கீங்க, சந்தோஷம். அந்த கழிவுநீர் பிரச்சனைகள் இன்னும் அவ்வப்போது நிறைய இடத்துல வந்து தொடர்ச்சியா தான் இருக்கு. அப்புறம் இந்த வில்லிவாக்கம்ல பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரச்சனை வாரத்துக்கு 2 நாட்கள் இல்லைன்னு சொல்லி எவனாச்சும் இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா நான் டேட்டாவோட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். எத்தனை முறை நடந்துட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் எங்க இபி டிபார்ட்மெண்ட் கேவலமா செயல்படுறாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாதுனால, சரிங்களா? ஸோ இபி டிபார்ட்மெண்ட்டோட செயல்பாடுகள் உள்ளபடியே திருப்திகரமா இல்லை. ஒரு அரசு இயந்திரத்தில் செயல்பாடுகள் திருப்திகரமா இல்லைன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க காமிக்கணும்? அரசியல் இயந்திரத்தின் மீது காமிக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சேர்மன் ஆகட்டும், ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட செயல்பாடுகள் கண்டிப்பா இதுல அடி வாங்கும். சரி, அடி வாங்கியிருக்கு. அதனாலதான் நான் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த வில்லிவாக்கம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான தொகுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த இடத்தில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அதிமுக கூட்டணி நிறுத்துமே ஆனால் இந்த இடத்திலும் வெற்றி வாய்ப்பு உள்ளபடியே இருவருக்கும் டஃபாக இருக்கும் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.